மாலை வேளையில் நம்முடைய ஆராதனையிலே நம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த இடம் முழுவதும் நம்முடைய வல்லமை சூழ்ந்திருப்பதாக ஆண்டவரை வார்த்தையை கொடுக்கிற அடியனே ஒருவரை சிலுவை நிலையை மறைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தையினூடாக எங்களோடு பேசும் ஆண்டவரே, உங்களுடைய சத்திய வசனங்கள் ஆண்டவரே எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கத்தாவே நாட்களிலே கத்தாவே அப்பா நீங்கள் நாமே ஆண்டவரே இந்த வார்த்தைகளின் மூலமாக உடைய ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்பட கற்றுத்தாவே அமர்த்தாமே இரங்கள் உதவி செய்யும்படி ஆட்சிக்கிறோம். இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். இன்றைய நாள் தேவர்கள் மத்தியிலே தேவனை அண்டிக் கொள்வதே நலம் என்று நாங்கள் பார்க்கிறோம். தேவனை அண்டிக் கொள்வதே நலம் என்று நாங்கள் வசனத்திலே வாசிக்க போகிறோம். அதிலே தேவனை அண்டிக் கொண்டு வாழுகிற வாழ்க்கை குறித்து இந்த 73வது சங்கீதத்திலே 23வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த காரியங்களை பார்க்கலாம். இப்பொழுது அந்த வசனங்களை வாசிங்கள். சங்கீதம் 73 23 28 வரை. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வேன். பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. என் மாம்சமும் என் இருதயமும் ஆண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாக இருக்கிறார். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சந்தரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஆமென். 73வது சங்கீதத்திலே நீங்கள் பார்த்தால் முதல் வசனத்திலிருந்து 22 வசனம் வரையும் துன்மார்க்குடைய வாழ்க்கையை கண்டு இந்த சங்கீதக்காரன் ஆசாப் சஞ்சலப்பட்டு பலவிதமான காரியங்களை அவர் சொல்லுகிறார். ஆனால் கடைசியிலே அவர் என்ன சொல்கிறார் என்றால், அதாவது நானால் என்று சொல்லப்படுது, எப்பொழுதும் நான் உங்களோடு இருக்கிறேன் சொல்லுகிறார். பிரச்சனைகள் எப்படியா இருந்தாலும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் வருதிலை என்னை பற்றி தாக்குதல். ஆண்டவர் எங்களது எப்பொழுதும் இருக்கிறேன் என்று வாக்கப்படுகிறார். ஆனால் நாமும் கூட எப்பொழுதும் ஆண்டவரோடு நாங்கள் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஆண்டவரோடு இருக்கணும். அது அடுத்ததாக சொல்கிறார், உம்முடைய ஆலோசனையின்படி நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். அப்போ இந்த உலகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் தேவனுடைய ஆலோசனையின்படி தேவன் நம்மை நடத்துவது மாத்திரமல்ல, முடிவிலே முடிவுன்னு சொன்னால் அதனுடைய வாழ்க்கையிலே முடிவு, உலகத்துக்கு முடிவு, என்னுடைய வாழ்க்கையிலே முடிவு. வாழ்க்கை முடிவு என்ன மரணம், ஒரு மனிதன் மறிக்கும் பொழுது மகிமையிலே சேர்த்துக் கொள்வீர். அப்போ நாங்கள் மகிமைக்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள். எங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு மரணம் அழிவல்ல, மாறாக நாங்கள் மகிமையான பரலோகத்திலே நாங்கள் பிரவேசம் மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்திலே உண்மையெல்லாம் எனக்கு யாருண்டு? பூலோகத்திலே உண்மை தவிர வேறே விருப்பம் இல்லை. அப்போ பரலோகத்திலும் பூலோகத்திலும் அவரே நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அதாவது என் மாம்சம் என் இருதயமும் ஆண்டு போகிறது. தேவன் என்றைக்கும் என் இதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறேன். இதோ உண்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். உண்மை விட்டு சோரம் போகிற யாவரையும் சந்தரிப்பீர். அப்ப தேவனை விட்டு வாடுகிற வாழ்க்கை, அதாவது தேவன் பாருங்கள், எங்களுடைய மாம்சம் இதயம் சோர்ந்து போகும் பொழுது தேவன் தான் எங்களை பலப்படுத்துகிற தேவன். இருதயத்தின் கண்மலை என்று சொல்கிறார். அப்ப இது நம்மை பலப்படுத்துகிற, உங்களுக்கு பலன் எங்கே இருந்து கிடைக்கிறது? கடவுள் தான் நம்மை பலப்படுத்த வேண்டும். அந்த தேவன் அவரை விட்டு தூரமாய் போனால் ஒரு மனிதனுடைய நிலை அது அழிக்கப்படுவதற்கு எதுவாக காணப்படுகிறது. ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறார், எனக்கோ தேவனை அண்டிக் கொள்வதை நலம், நான் உமது கிரியைகளெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அப்ப தேவனை அண்டிக் கொண்டு வாழ்வதென்றால் இன்னும் நாங்கள் அவரை கிட்டே செய்ய வேண்டும். தேவனை நாங்கள் கிட்டே செய்ய வேண்டும். அதான் இந்த பூமியிலே நாங்கள் ஆவலோடு நாங்கள் தேவனை ஆண்டவரை நாங்கள் கிட்டே செய்கிறோம். எப்படி நாங்கள் தேவனை கிட்டே செய்யலாம் என்று நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் இடத்தை பார்க்கிறோம். இந்த தபக்காலம் அல்லது நொந்து நாட்கள் என்று சொல்லப்படுகிற நாட்களிலே ஜனங்கள் தேவனை கிட்டி செல்வதற்கு எதுவாக அவர்கள் உபவாசத்திலும் தங்களை ஒடுக்குவதிலும் தேவனோடு தங்களுடைய உறவை வெளிப்படுத்துவதும் இந்த நாட்களை பயன்படுத்துவதற்காகவே இந்த நாட்கள் நியமிக்கப்படுகிறது. எனவே சிலுவை பாடுகளை ஆண்டவருடைய அதாவது
பாடுகளை நமக்கு தியானிக்கும் பொழுது தேவனே ஒரு உன்னத தேவனே எங்களுக்காக வந்து அவர் தன்னை தாழ்த்தி அவரை நமக்காக இவ்வளவு பாடுகளை சகித்து அவருடைய ஜீவனை எங்களுக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார் இருந்தால் நாங்கள் அவரை கிட்டி சேர்வதற்கு எங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை விட்டு நாங்கள் எங்களை ஒடுக்கி ஆண்டவரோடு நாட்களை செலவழிப்பதற்கு நாங்கள் அது சிலுவை பாடுகளின் தியானம் தான் அது எங்களுக்கு ஒரு அந்த காட்சிகள் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வர முடியும். அதனால்தான் பல இடங்களிலே இன்றைக்கு இந்த நாட்களிலே சிலுவை தியான கூட்டங்கள் மற்றும் ஆண்டவருடைய பாடுகளை குறித்தான செய்திகளை அங்கே அறிவிக்கப்பட்டு வருகிறதை நாங்கள் காணுகின்றோம். எனவே இந்த மீடியாக்கள் மூலமாக இன்றைக்கு பலவிதமான இந்த நல்ல செய்திகளை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தால் நாங்கள் அவர்களை பயன்படுத்தி ஆண்டவருடைய பாடுகள் சம்பந்தமான காரியங்களை நாங்கள் இன்னுமாய் அறிந்து கொண்டு இயேசு எங்களுக்காக இவ்வளவாய் எங்களுக்காக செய்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் உணர்ந்தவர்களாக தேவனை நாங்கள் கிட்டி சேர்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். முதலாவது நாங்கள் தேவனை, அதாவது நாம் தேவனை அண்டிக்கொண்டு வாழ்ந்தால் தேவன் நமக்கு என்ன செய்வார் என்றால் முதலாவது அவர் முதலாவது ஆண்டவர் நமக்கு பலம் தருகிற தேவன் என்று நாங்கள் பார்க்கின்றோம். சங்கீதம் 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலம் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்ப பலனும் சமாதானமும் இப்ப அதாவது ஒரு மனிதனுக்கு முக்கியமான காரியம். இப்ப பலன் என்று சொல்லும் பொழுது ஆவியிலே சரீரத்திலே பலன் வேணும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களது சத்துணவுகளை நாங்கள் உண்ணுகிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வேதம் எபேசியர் சொல்லப்படுவது கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையும் பலப்படுகிறது. அப்ப கர்த்தரிலே நாங்கள் பலப்பட வேண்டும், அவருடைய வல்லமையினால் நாங்கள் பலப்பட வேண்டும். அது உள்ளான மனிதனுடைய பலன் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப இந்த உலகத்திலே பலனும் சமாதானமும் மிகவும் முக்கியம். ஆண்டவர் கொடுக்கிற பலன், ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் ஒரு மனிதனுக்கு இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நாங்கள் அந்த குழம்பி போவதில்லை. இப்போ உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு அது அறியாமல் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் பலனின் சமாதானமும் அருளி அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். சோர்வு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரத்தான் செய்கிறது. சோர்ந்து போகாத மனிதன் ஒரு யாருமே இருக்க முடியாது. எந்த பலவானா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ரீதியிலும் அங்கே சோர்வு வருகிறதை நாங்கள் காணுகின்றோம். எனவே அதனால்தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 40வது அதிகாரம் 29-31 வரை, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படையில் சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அப்ப நடந்தாலும் சோர்ந்து, அப்ப ஆண்டவர் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், இப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் புதுபலன் அடையும். இப்ப ஆண்டு வேதம் சொல்கிறது சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். அப்ப பாருங்கள், முதலாவது 28வது வசனத்தை வாசித்தால், அதாவது பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய ஆதி தேவன் சோர்ந்து போகிறதும் இல்லை, இடைப்படையதும் இல்லை. இதை நீ அறியாவே, இதை நீ கேட்டுகிறதில்லையோ, புத்தி ஆராய்ந்து முடியாது. தேவன் மாத்திரம்தான் சோர்ந்து போகிறது. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று நாங்கள் சங்கீதம் 121 வாசிக்கின்றோம். இங்கே வாசிக்கின்றோம், பூமியின் கடாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போகிறதும் இல்லை, இடைப்படையதும் இல்லை. இது அறியாது. அப்ப ஒரு பலப்படுத்துகிற நாங்கள் மனிதர்களை, இன்னொரு மனிதர்களை பலப்படுத்தும் பொழுது நாங்களும் சோர்ந்து போகக்கூடியவர்களா. ஆனால் தேவன் நம்மை பலப்படுத்தினால் தான் சோர்ந்து போகாதவர் அவர்தான். அவர்தான் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து அவருக்கு தான் இது இருக்கிற தகுதி இருக்குது. ஏனென்றால் அவர் சோர்ந்து போக மாட்டார். ஏனென்றால் அவர் தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார். இங்கே இளைஞர் இழைப்படைந்த சோர்ந்துவார்கள், வாலிபர்களும் உடல் கொள்வார்கள். அப்போ இளைஞர் என்று அவைக்கு எப்பொழுதும் பலன் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட பலவான்கள் கூட ஒரு நாளைக்கு இழைப்படைந்து சோர்ந்துவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால என்ன? ஆவியில் பலன் அடைவதற்காக நாங்கள் அவருடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருப்பது. அப்ப பாருங்கள், இன்றைக்கு உபவாசத்தின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரை நாங்கள் காத்திருக்கும் பொழுது அதிலே ஒரு ஆவிக்குரிய பலன் கிடைக்கிறது.
அப்ப கழுகுகளுக்கு ஒப்பானவர்கள் பாருங்கள், கழுகுகள் புது பலன் அடைகிறது, இழந்து போன பலனை திரும்பவும் பெற்றுக் கொள்கிறது. கழுகுக்கு ஒரு விசேஷித்த தன்மை, அதைத்தான் கழுகுகளை போல் என்று சொல்லப்படுகிறது. இழந்து போன பலனை மறுபடியும் பெற்றுக்கொண்டு, அதாவது சிறகுகளை அடித்து பறக்கிற ஒரு வல்லமை அந்த கழுகுக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல நாங்கள் கழுகுகளை போல சொட்டைகளை அடித்து எழும்பு எப்பொழுதும் சிறகு முளைக்கும். பாருங்கள், கழுகு தன்னுடைய எல்லா பழைய இதெல்லாம் உடைத்து நல்ல நிலங்கள் எல்லாம் உடைத்து மலையின் உச்சியிலே காத்திருக்குமா, அதுக்கு மறுபடியும் எல்லாம் சிறகுகள் முளைக்கும் வரை காத்திருந்து ஒரு நாள் அது சொட்டை அடித்து பறக்கும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவருக்கு என்று புதுபலன் அடைய ஆண்டவர் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். எனவேதான் நாங்கள் தேவனை அண்டிக்கும் பொழுது ஆண்டவர் முதலாவது எங்களுக்கு அவர் பலனை தருகிற தேவனாக இருக்கிறார். அடுத்தது தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன். 1 கொரிந்தியர் 1:8 நாங்கள் வாசிக்கின்றோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். முடிவு பரியந்தம், அதாவது அவர் கர்த்தருடைய நாளிலே நாங்கள் குற்றம் சாட்டப்படாமல் அவரே நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவனாய் இருக்கின்றார். முடிவு பரியந்தம் 3 வசனங்களை நாங்கள் வாசிக்க போகின்றோம். 2 தெசலோனிக்கேயர் 3:3 இப்படியாக சொல்லப்படுகிறது. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்துக் கொள்வார். அப்ப அவர் எங்களை ஸ்திரப்படுத்துவது மாத்திரமல்ல, தீமையிலிருந்து விலக்கி கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். அவர் போக்கிலும் வரத்திலும் இருமல் கொண்டு நினைக்கும் காப்பார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப எல்லா தீங்குக்கும் விலக்கி ஆண்டவர் நம்மை காக்கிறவர். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 126 சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி எங்களுக்கு ஒத்தாசை வருகிறதான, எங்களுக்கு உதவி வர கண்மலையாகிய தேவனை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அவரை வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர், அவரிடத்தில்தான் எங்களுக்கு உதவிக்கு ஒத்தாசை வரும். எனவே அவர் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. எனவே அவர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து எங்களை ஸ்திரப்படுத்துவார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். 1 பேதுரு 5:10 வாசிக்கின்றோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிறார் சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அப்ப அவர்தான் கொஞ்ச காலம் நாங்கள் பாட அனுபவிக்கிறோம். கொஞ்ச காலம் வேதம் சொல்கிறது, பாடுகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் இருக்கிறது, பாடுகளுக்கு நாங்கள் பங்காளிகளாக இருக்கின்றோம். ஆனால் அது கொஞ்ச காலம் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு இடத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், அது சீக்கிரம் நீங்கி போகிறது, லேசான உபத்திரவம் என்று சொல்லப்படுகிறது. அது அதிகமையான கனமகிமை உண்டாக்க போகிறது. எனவே ஆண்டவர் எங்களை பாடுகள் ஊடாக ஆண்டவர் எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவர் நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். எனவே தேவன் எங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவன். அடுத்த குறிப்பு ஆண்டவர் நாம் வேண்டுதலுக்கு அதிகமாய் நமக்கு செய்வார் என்று எபேசியரிலே நாங்கள் வாசிக்கின்றோம். 3வது அதிகாரம் 20-21. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பாருங்கள், வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்கு தருவார் என்பதுதான் நமக்கு விருப்பமான காரியம். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் தருபவரே என்று பாடலாசிரியர் பாடல் பாடினபடினா நாங்களும் அப்படித்தான் நினைக்கின்றோம். அதாவது நிச்சயமாய் ஆண்டவர் அதை நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். முதலாவது ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பவுலுடைய ஜெபம் என்ன என்பதுதான் முக்கியம். பவுலுக்கு என்னத்துக்காக ஜெபிக்கிறார்னு நாங்கள் பார்க்கின்றோம். எபேசியர் 3 மறுபடியும் அதே அதிகாரத்திலே 16-19 வரை வாசிப்போம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்ப என்னத்துக்காக வேண்டிக் கொள்கிறாரா? அதாவது இவ்வளவு நேரம் நாங்கள் வாசிக்கப்பட்ட வசனத்திலேயும் நாங்கள் பார்க்கின்றோம். 16
ஆவியிலே உள்ளான மனுஷனிலே பலப்படும், விசுவாசத்திலே கிறிஸ்து மொழியை திருவாசமாக இருக்கும், அன்பிலே வேறொன்று நிலை பெற்றவர்களாம் சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று அறிவிக்கட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும் தேவனுடைய சகல பரிமாணத்தினால் நிறையப்படும். அவர் தமது மகிமையினுடைய ஐக்கியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் சொல்கிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக ஆமென் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நமக்கு வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய், அதாவது தருவார் அல்ல, அவர் நமக்குள்ளே கிரியைகளை நடப்பித்து எங்களுக்குள்ளே ஒரு புது பலத்தை அவர், அதாவது இப்படிப்பட்ட ஆவிக்குரிய விண்ணப்பத்தை தான் நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது பவுலுடைய ஜெபத்திலே சபையிலே இருக்கிற விசுவாசிகள் ஆவிக்குள்ளாக பலப்பட வேண்டும். வாழ்க்கை இந்த உலகத்திலே நாங்கள் பலப்பட வேண்டும் என்று சொன்னால் சத்துணவுகளை நாங்கள் உண்ண வேண்டும், அப்பொழுதுதான் சரீரம் பலனடையும். சத்துணவுகளை உண்ணாமல் பலன் குறைந்தால் பலவிதமான பிரச்சனைகள். அதே போல ஆவிக்குரிய இதிலே ஆண்டவர் பலப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் எங்களுக்குள்ளே அவருடைய வார்த்தை அனுப்பி அந்த மன்னாவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளின் மூலமாக ஆண்டவர் உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் அங்கே பலப்படுத்த செய்கிறார். அப்ப நாங்கள் பலப்பட வேண்டும் என்றே கர்த்தருடைய சொந்தத்தின் வல்லமையிலும் உள்ளான மனிதனிலே நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும். அப்ப நாங்கள் என்ன அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோமா என்று கேட்டால் இன்றைக்கு குறைவாக காணப்படும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், இவைகளுக்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் அப்படின்லாம் இயேசு மத்தேயு மலைப்பிரசங்கத்திலே 6வது அதிகாரத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார் அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும். அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அதற்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கு, அதாவது ஆண்டவர் அந்த உள்ளான மனிதனிலே பலப்படும் பொழுதுதான் நாங்கள் ஆண்டவர் எங்களை நிலைத்திருந்து கனி கொடுக்கும்படியாக அழைத்திருக்கிறார். ஆண்டவர் யோவான் 16 நான் நீங்களே தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நினைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் நம்மை உலகத்திலிருந்து அழைத்த நோக்கம் நாங்கள் அவருக்குள்ளே வேரூன்றி வளர வேண்டும் என்ற ஆண்டவருடைய அன்பின் அகலமான விசுவாச வாழ்க்கையிலே ஏதோ ஒரு மேலோட்டமாக வாழ்ந்துவிட்டு போவதல்ல, ஆழமாக நாங்கள் ஆண்டவரோடு உறவை வலைப்படுத்துவதற்கு இன்னும் அதிகமாக இன்னும் அவரை அறிய வேண்டும், இன்னும் நான் உண்மை கிட்டி சேர வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் வாஞ்சிக்க வேண்டும். எனவேதான் இந்த நாட்களிலே தேவனோடு இருக்கிற உறவை நாங்கள் வலுப்படுத்துவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. நாங்கள் விரும்ப வேண்டும், ஆண்டவரே இன்னும் நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற உடைய வல்லமையின்படி நீ செய்ய வல்லவராயிருக்கிறீர், உமக்கே மகிமை என்று சொல்லி பவுல் சொல்வது போல நாங்களும், அதாவது இப்படியான ஆவிக்குரிய காரியங்களுக்காக நாங்கள் தேவனிடத்திலே மன்றாடி வேண்டிக் கொள்ள வேண்டவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக தேவன் நம்மை மரண பரியந்தம் நடத்துவார் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அப்ப ஆண்டவர் நம்மை கரப்பிடித்தவர் காலம் எல்லாம் நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் அப்ப ஆண்டவரை நாங்கள் அண்டிக் கொள்ளும் பொழுது, மனிதர்களை நாங்கள் அண்டிக் கொள்ளும் பொழுது அவர்கள் கைவிடுவார்கள். மனிதர்களை அண்டிக் கொண்டு வாழுகிற வாழ்க்கையிலே பிரியமான எந்த இதுவும் இல்லை. அப்ப அதனால்தான் சொல்லப்படுகிறது, நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவர் நம்பாகிறார். பிறப்புகளையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரை நம்பாதீர்கள், அவருடைய ஆவி பிரியும், அவன் மண்ணுக்கு திரும்புவார். யாக்கோபின் தேவனை தனக்கு துணையாய் கொண்டு தேவனாகிய கர்த்தரை நம்பிக்கை வைக்கிற மனிதன் பாக்கியவான் என்று 146 சங்கத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிக்கிறார் அப்படின்றெல்லாம் அந்த வசனங்களை நாங்கள் வாசிக்கின்றோம். அப்ப நாசியிலே சுவாசத்தை கொடுத்தவர் கர்த்தர். அந்த மனிதனுடைய வார்த்தை அவருடைய சுவாசம் இருக்கும் வரையில்தான், அவனுடைய மூச்சு நின்ற பிறகு அவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற முடியாது. ஆனால் சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய வார்த்தையை நம்பினால்
அவர் ஒரு நாளும் வாக்கு மாறாதவர், அவருடைய வாக்கை ஒரு நாளும் கைவிடாது. பாருங்கள், பல பேர்களுக்கு ப்ராமிஸ் கொடுப்பார்கள், உன்னை நான் காப்பாற்றுவேன், அதாவது முடியும் வரை காப்பாற்றுவேன். அப்படி வாக்கு கொடுத்தவர் திடீரென்று மறைத்தால் ஒன்றுமே இல்லை. அதனால்தான் வேதம் சொல்கிறது, நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவர் மாத்திரம். அப்ப மனிதனுடைய நம்பி அந்த அவரே நாங்கள் மனிதர்களை அண்டிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த மனிதன் நம்மை கைவிடுவார். அந்த மனிதனுடைய நிலை மாறி போகும். ஆனால் கர்த்தர் மாறாதவர், அவர் என்னென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை மரண பரியந்தம் அவர் நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். உலகத்திலே எந்த உறவுகளை நாங்கள் சார்ந்து வாழக்கூடாது, கர்த்தரையே நாங்கள் சார்ந்து வாழ வேண்டும். அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அடுத்ததாக அவர் மறக்கவும் மாட்டார், கைவிட மாட்டார் என்பதற்கு 2 வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் வாசிக்க போகின்றோம். ஏசாயா 49:15-16 வாசிப்போம். முதலாவதாக, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. ஆமென். தாய், அதாவது பால் குடிக்கும் பாலகனை தாய் மறப்பாளோ? கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காதிருப்பாளோ? தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப பால் கொடுக்கும் பாலகனை எப்பொழுதும் ஒரு தாய் மறப்பதில்லை. எப்பொழுதும் அந்த பால் கொடுக்கிற பாலகனை குறித்த நினைவாகவே அந்த தாய்க்கு இருக்கிறது போல ஆண்டவர் எங்கள் மேல் நினைவாகவே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நானோ சிறுமையும் எளிமையுமானவர், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். அப்ப ஆண்டவர் எப்பொழுதும் எங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். அவர் எங்களை மறக்கிறதில்லை, அவர் நம்மை கைவிடுவதில்லை. யோசுவாவின் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது, 1:5 நாங்கள் வாசிக்கின்றோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப ஆண்டவர் மத்தேயுவிலும் சொல்லப்படுது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. அப்ப ஆண்டவர் மறக்க மாட்டார், கைவிட மாட்டார். நாங்கள் அண்டிக் கொள்ளுகிற தேவன் வானத்தையும் பூமியும் அண்டசராசரங்களை படைத்தவர். அவர் நம்மை ஒரு நாளும் மறக்க மாட்டார், அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். சங்கீதக்காரனை போல நான் எப்பொழுதும் அவரோடு இருக்கிறேன், அவருடைய வலது கரம் என்னை தாங்குகிறது என்று சொல்லி நாங்கள் தேவனை அண்டிக் கொண்டு வாழுவோமாக இருந்தால் எந்த நாளை நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். பிரியமானவர்களே, ஆண்டவரை நம்பினால் நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அவர் எங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்த விட மாட்டார். எனவே அவரை நாங்கள் சேர்வது எங்களுக்கு நல்லது. இதுதான் எங்களுக்கு ஒரு ஆவலாக இருக்க வேண்டும். இன்னும் தேவனே நான் உண்மை கிட்டே சேர வேண்டும், இன்னும் நான் உண்மை அறிய வேண்டும், இன்னும் உண்மை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாட்களிலே ஆண்டவரோடு இருக்கிற உறவை நாங்கள் பலப்படுத்துவதற்கு இந்த தருணங்களை நாங்கள் பயன்படுத்துவோம். ஆண்டவரோடு நாங்கள் இன்னும் கிட்டி சேருவோம். எனக்கோ தேவனை அண்டிக் கொள்வதுதான் நலம் என்று சொல்லியிருக்கார் சொல்வது போல நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனை அண்டிக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தாயானவள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. சேயாது முன் தெரிந்தழைத்தே நீர் என்னை விடுவதில்லை. தஞ்சம் தஞ்சம் இயேசு, எங்கள் நெஞ்சின் தெய்வம் இயேசு. தஞ்சம் தஞ்சம் இயேசு, எங்கள் நெஞ்சின் தெய்வம் இயேசு. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கண்ணைமை காப்பது போல், கண்ணைமை காப்பது போல் கர்த்தர் நம்மை காத்திடுவார். கர்த்தர் நம்மை காத்திடுவார். தஞ்சம் தஞ்சம் இயேசு, எங்கள் நெஞ்சின் தெய்வம் இயேசு. உள்ளங்கையில் வரைந்தவரை, ஒரு நாளும் கைவிடாதவரை,
உள்ளம் கையில் வரைந்தவரை ஒரு நாளும் கைவிடாதவரை உயிருள்ள நாள் வரையில் நான் கீர்த்தனம் பண்ணிடுவேன். உயிருள்ள நாள் வரையில் நான் கீர்த்தனம் பண்ணிடுவேன். தஞ்சம் தஞ்சம் இயேசு எங்கள் நெஞ்சின் தெய்வம் இயேசு. தாயானவள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. சேயாகு முன் தெரிந்தழைத்தீர், நீர் என்னை விடுவதில்லை. ஆமென். எனக்கோ தேவனை அண்டிக் கொள்வதே நலம் என்று சங்கீதக்காரர் சொல்வது போல நாங்களும் இந்த நாட்களிலே சொல்வோம், ஆண்டவரே எனக்கோ தேவனை அண்டி வாழ்வதுதான் நலம். ஆண்டவரை நான் கெட்டி சேர்வது எனக்கு இந்த பூமியிலே எனக்கு ஆவலாய் இருக்க வேண்டுமே தவிர வேறு எந்த காரியத்திலும் எங்களுக்கு முதலிடம் இல்லை. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே இன்னும் நான் உம்மை அறிய வேண்டும், இன்னும் நான் உம்மை கெட்டி சேர வேண்டும். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் என்னை பலப்படுத்துவீர், எனக்கு புது பலன் தருவீர். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே நாங்கள் வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற உம்முடைய வல்லமை ஆண்டவரே எங்களை உள்ளான மனிதனிலே நாளுக்கு நாள் பலப்பட ஆண்டவரே உடைய வல்லமை ஆண்டவரே கிரியை செய்வதாயிருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை ஸ்திரப்படுத்தி ஆண்டவரே அப்பா உடைய வருகையின் நாள் வரை ஆண்டவரே எங்களை ஆண்டவரே கர்த்தாவை பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரை வழிநடத்துகிற தேவன், மரண பரியந்த நீர் எங்களை நடத்துகிறப்பா. உமக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனை துதித்து இறுதியாக நாங்கள் பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, நன்றி என்று சொல்லி துதிப்போம். அவரை அண்டிக் கொண்டிருப்பது என்னுடைய வாழ்க்கை. அவரே நாம் அண்டிக் கொள்வோம். மனுஷனை அண்டிக் கொண்டிருந்தால் நான் வாழ்கிறேன். தேவனை அண்டிக் கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் வரை வழி நடத்தும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவனை துதிப்போமாக. ஹல்லேலூயா, நன்றி சொல்லி தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, மகிமை தேவனே, ஸ்தோத்திரம். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை இல்லாமல் ஆசைகள் இல்லையா, தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையை வாஞ்சிக்கிறேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா, தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையை வாஞ்சிக்கிறேன். ஆசையெல்லாம் நீதானே, வாஞ்சையெல்லாம் நீதானே, ஆசையெல்லாம் நீதானே, வாஞ்சையெல்லாம் நீதானே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா, தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையை வாஞ்சிக்கிறேன். உலக தோற்றம் முன்னே எனக்கு கண்டீரையா, உலக தோற்றம் முன்னே என்னை கண்டீரையா. உன் அன்பு ஆச்சரியம், உன் அன்பு அதிசயம், உன் அன்பு ஆச்சரியம், உன் அன்பு அதிசயம். உன் அன்பு உயர்ந்ததையா ராஜா, உன் அன்பு உயர்ந்ததையா. ஆசையெல்லாம் நீதானே, வாஞ்சையெல்லாம் நீதானே, ஆசையெல்லாம் நீதானே, வாஞ்சையெல்லாம் நீதானே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா,
தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். பிறந்த நாள் முதலாய் பாதுகாத்திரையா, பிறந்த நாள் முதலாய் பாதுகாத்திரையா, மறந்திடவே இல்லை, கைவிடவே இல்லை, மறந்திடவே இல்லை, என்னை விட்டு விலகவில்லை, என்னை விட்டு விலகவில்லை. ஆசையெல்லாம் நீதானே, வாஞ்சையெல்லாம் நீதானே, ஆசையெல்லாம் நீதானே, வாஞ்சையெல்லாம் நீதானே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மையல்லாமல் ஆசைகள் இல்லையா, தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். ஆயுள் காலமெல்லாம் இயேசுவே நீர் போதுமே, ஆயுள் காலமெல்லாம் இயேசுவே நீர் போதுமே. மண்ணில் வாழ்ந்திடும் நாட்களெல்லாம், மண்ணில் வாழ்ந்திடும் நாட்களெல்லாம் உம்மை மறப்பதில்லை, நான் உம்மை பிரிவதில்லை. ஆசையெல்லாம் நீதானே, வாஞ்சையெல்லாம் நீதானே, ஆசையெல்லாம் நீதானே, வாஞ்சையெல்லாம் நீதானே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மையல்லாமல் ஆசைகள் இல்லையா, தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மையல்லாமல் ஆசைகள் இல்லையா, தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். ஆசையெல்லாம் நீதானே, வாஞ்சையெல்லாம் நீதானே, ஆசையெல்லாம் நீதானே, வாஞ்சையெல்லாம் நீதானே. அல்லேலூயா. பிறந்த நாள் முதலாய் நம்மை கண்மணி போல காத்த தேவனே, இஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே. மகே நன்றி. மறவாதவனே, மாறாதவரை நான் மூசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை இன்னும் கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே. ஆதலால் நான் உம்மை அண்டிக் கொண்டு வாழப் போகிறேன். உம்மை அண்டி இருப்பதே எங்களுக்கு நலவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மகிமை தேவனை ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேளைக்கு நன்றி செலுத்துகிற நாளிலும் இந்த ஆராதனையிலே ஆண்டவரே பிரசன்னத்தினால் நிறைந்து இந்த இடத்தில் கூடி வகித்திருக்கிறீர்கள். நன்றி. இப்பொழுது கர்த்தாவே வரும்பொழுது கூட கூட கவனமாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்ததாமே ஆண்டவரை இந்த வாதை நோய்களை நான் நீக்கி ஆண்டவரை கர்த்தாவே சுகபலனோடு இருக்கிறதா செபிக்கிறோம். நான் இப்பொழுது சகோதரி எப்சிபாவுக்கான ஜெபம் பண்ணுவோம். ஆகவே இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே பலவீனமான இந்த சகோதரி ஆண்டவரை கர்த்தாவே பலப்படுத்தப்படுமா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே அந்த காரியங்களில் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படப்படுமா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே எல்லா சரீர பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போக முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உள்ளங்கால் வருடைய பிரசனம் கடந்து வர முடியாது நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எல்லா இது கிருமிகளும் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து விடுகிறோம்.
தேவனை பூரண சுகத்தை நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கிழமை இந்த இடத்துல ஆராதனை செய்ய கர்த்தர் அழைத்து வர போற கை கோடி ஸ்தோத்திரம். கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நாம கூட இருந்து பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அதே போல ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சிலுவை நடன மறைத்து ஒப்பு கொடுக்கிறோம். சிறிய பிள்ளையிலிருந்து பெரியவர் வரை ஆண்டவரை கர்த்தா இந்த வாதையினோய் அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். இந்த பட்டணத்துக்காக மீண்டும் நம்ம ஜெபிக்கிறோம் கர்த்தா. இந்த பட்டணத்தில் அநேக கிரிமினல் உண்டு கர்த்தாவே. அப்பா பாதிக்கப்பட்ட ஒருவரை நீங்க விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில் ஆண்டவரே இந்த நோய்கள் தொற்றுகள் பரவாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொருவரும் சிலுவை நிழல்ல நாங்கள் மறைக்கிறோம். ஜெபந்தாமை கூட இந்த பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளங்கள் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனோடு இடைவிடாத பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் மனங்களோடும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you.